அவரை சார்ந்து இருக்கக்கூடியது. இதில் பிரதானமாக இருக்கக்கூடிய அவருடைய ராஜாங்க அமைச்சராக இருந்தக்கூடிய ரோவியாக இருந்தாலும் சரி, ஹேஸ்டிங்காக இருந்தாலும் சரி, அவருடைய இராணுவ அமைச்சராக இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடியவர்களும் சரி, அவர்களுக்கு கூட இவர் முன்னால் நின்று என்ன பேசுகிறார் என்பது புரிவதில்லை. அவர் பேசிவிட்டு திரும்பி பார்க்கின்ற பொழுது அவருடைய முகத்தில் ஒரு சலனம் தெரியும் என்று சொன்னால், இதெல்லாம் சொல்லிவிட்டார், இனிமேல் இதை எவ்வாறு நாங்கள் தற்காத்துக் கொள்வது என்பது. ஆகவே இவ்வளவு தூரத்துக்கு சவால் அவர் சார்ந்திருப்பவர்களுக்கு இருக்குன்னு சொன்னால் ஏனையவர்களுக்கு எவ்வளவு தூரம் இது எந்த ஆட்சியிலும் இருக்கக்கூடிய ஜனாதிபதியினுடைய பிரதமருடைய வேலையே அல்ல. இதுக்கு எவ்வாறு நாங்கள் எதிர்வினையாற்றுவது? அவர்களுக்கு பின்னால் அவர்களை இயக்குகின்ற ஒரு அணி இருக்கிறது. அது வெளிவாரத்துறை என்று இருக்கிறது, புலனாய்வு என்று இருக்கிறது, பாதுகாப்பு என்று இருக்கிறது. இந்த அணிகள் தங்களுக்கான இந்த விடயங்கள் சார்ந்த எதிர்வினைகளுக்கான ஒரு பொறிமுறைகளை வகுத்து தங்களுடைய தலைமை, அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான இந்த பிரீஃபிங் என்று சொல்வார்கள், அவர்களுக்கான ஆலோசனைகளை உரிய முறையில் வழங்கியதன் பின்னர் தான் அவர்கள் கூட கருத்து செல்ல முனைவார்கள். ட்ரம்ப் போல யாரும் எழுந்தமானமாக கருத்து செல்ல போவதில்லை. இவை அனைத்தும் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அறிக்கைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் சரி, அவைகள் வெளியிடுவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதங்களும் சரி, இந்த நாடுகள் எதிர்கொள்கின்ற இன்றைய சவாலை சொல்லி நிற்கிறது. இப்பொழுது அவர்கள் எவ்வாறான சவாலுக்கள் என்ன முயற்சிகளில் இருக்கிறார்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் எல்லா நாடுகளும் இந்த முயற்சியில் இருக்க போவதில்லை. இப்போ இலங்கை போன்ற நாடுகளுக்கு இவ்வாறான முயற்சிகளை எங்கு தொடங்குவதென்றே தெரியாது. ஏன்னா அதுக்கான ஒரு குழுக்கள் உரிய முறையில் அமைக்கப்படவில்லை, உரிய முறையில் தயாரிக்கப்படவில்லை. ஆனால் அது இவ்வாறான விடயம் கனடா போன்ற நாட்டுக்கோ அல்லது இங்கிலாந்து போன்ற நாட்டுக்கோ, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கோ கிடையாது. அவர்கள் இதற்காக தயாரிக்கப்பட்டவர்கள், அவ்வாறான குழுக்களை கொண்டிருக்கக்கூடியவர். இப்பொழுது அந்த குழுக்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்று சொன்னால், அவர்கள் இதுவரை தங்களுடைய சிந்தனை குழாத்தில் இவ்வளவு தூரம் தயாரிப்புகளுக்கு அதை பற்றி பேசிக்கொண்டாலும் அதற்கான தயாரிப்பு முறைமைகளுக்குள் முழுமையாக வரவில்லை என்பதை இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே அவர்களுக்கு ஒரு சவால் இருக்கிறது. விரைவாக இந்த இடைவெளியை இட்டு நிரப்ப வேண்டியவர்களாக இருக்கிறார். இப்ப இதில் இன்னொரு விடத்தில் பார்த்துக்கொண்டால், இது எவ்வாறான சவால்களை இந்த நடவடிக்கை ஏற்படுத்தி இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இது இன்னொரு விதத்தில் என்னென்ன விடயங்கள் அவதானத்துக்கு கொள்ளப்படும் என்று சொன்னால், ட்ரம்ப் நீண்ட காலமாக ஒன்று சொல்லி வந்திருந்தவர். அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், ஒரு நாட்டினுடைய ஆட்சிகளை மாற்றுவதோ அல்லது அந்த நாடுகளுடைய விவகாரத்துக்காக எங்களுடைய இராணுவத்தை அனுப்புவதோ இதெல்லாம் தவறான விடயங்கள். அதாவது அமெரிக்கன் இன்டர்வென்ஷனே தப்பு, எங்கும் நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று கடுமையாக வாதிட்டு வந்தவர். ஆனால் இப்பொழுது பாருங்கள், இந்த 2ஆம் முறை அவர் பதவியேற்று இன்னும் 1 ஆண்டுகள் பூர்த்தியாகவில்லை. ஜனவரி 20ஆம் தேதியுடன் அந்த 1 ஆண்டு பூர்த்தியாகும். இந்த 12 மாதங்களுக்கு அவர் 7 நாடுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் செய்திருக்கிறது.